ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆராய்ச்சி பார்க்க போகிறோம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து வேலுமணி செங்கோட்டையன் இவங்கெல்லாம் இருக்காக பொதுவாக பேசப்பட்டுச்சு. பட் நிறைய சீனியர்களும் பார்த்திங்கன்னா அந்த வரிசையில் இடம் பெற்றிருக்காங்க. செம்மலை பொன்னையெல்லாம் பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ்லாம் கட்சியில் இருந்தால் தான் அதிமுக மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெற முடியுன்ற மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓபிஎஸ் வேலுமணி சந்திப்பு நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா அவங்க நார்மலாகவே வந்து டெல்லியோட மிகப்பெரிய லெவலில் ஒரு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா அதிமுக என்ற கைப்பற்றணும்னு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா டெல்லிகிட்ட ஒரு ரிக்வஸ்ட் போட்டு வச்சுருக்காரு. சசிகலா இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கொரோனா விஷயமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு பின்னாலே டெல்லி தான் இருக்குன்ற மாதிரி வந்து ஒரு சில காரணங்கள் இருந்துச்சு. இப்போ ஒருவேளை பார்த்திங்கன்னா வேலுமணி வந்து தனியாக பிரிஞ்சு வராரு, டைரெக்டாக வரமாட்டார், ஒன்றிணைந்து அதிமுக உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குழு கொடுப்பார். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேட்டிலே பார்த்துருப்பீங்க, ஓபிஎஸ் வந்து அதிமுக துரோகம் பண்ணது தான் கட்சியை விட்டு விலக்கி வச்சுருக்கேன், கட்சியில் இன்றைக்கி இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா யாராச்சும் துரோகம் பண்ண நினச்சா இதுதான் நடக்கும், கட்சியிலே இருக்க முடியான்ற மாதிரி இது மறைமுகமாக பார்த்திங்கன்னா வேலுமணிக்கு தான் எச்சரிக்கை விடுத்த மாதிரி எல்லாருமே கட்சியினர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வேலுமணி பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்த்திங்கன்னா ஒரு ஆலோசனை பண்ணி எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வீரமணி என்ன சொல்கிறாரு, எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கிட்டால் சசிகலா ஓபிஎஸ் உள்ளே வரலான்ற மாதிரி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஆனால் ஜெயக்குமார் எடப்பாடி எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கட்சியிலே இல்லை, இனியும் சேர்த்துக்க முடியாத பார்த்தீங்கன்னா ரொம்ப திட்டவட்டமாக இருக்காங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், 1.5 கோடி தொண்டர்கள் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அவங்களை கட்சியில் இணைக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நான் எடுத்த முடிவு கிடையாது, தொண்டர்கள் எடுத்த முடிவுன்ற மாதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாலுமே தொண்டர்கள் ஒருத்தராக சொல்ல முடியுமா? ஏன்னா இப்போ வாங்கின வாக்கிலே பார்த்தீங்கன்னா 60 லட்சம் பேர் தான் பார்த்தீங்கன்னா அதிமுக நபர்களே போட்டிருக்காங்க. 2.5 கோடி தொண்டர்கள் கொண்ட இயக்கம் பார்த்தீங்கன்னா 60 லட்சம் போட்டிருக்காங்கன்னா மிச்ச ஓட்டெல்லாம் எங்கே ஆச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ இப்போ அதிமுக பிரிஞ்சிருக்கான தான் இந்த ஓட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஊழல்ன்ற மாதிரி இப்போ நிறைய பேர் குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேலுமணி பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஒரு முடிவினால அதிமுகலாம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரும் நிகழ்வுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.